இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போகிறோம் TN 12th ஃபிசிக்ஸில். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் an electric field of magnitude 570 Newton per coulomb is applied in a copper wire, find the acceleration experienced by the electron. எலக்ட்ரானோடைய ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஆக்சலரேஷன் தான். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஃபோர்ஸ் எழுதிக்கலாம். F is equal to QE. இதில் ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கனால ஜென்ரலாக நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் தான் வேணும். அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ QE is equal to maன்னு கிடைக்குமா? நம்மளுக்கு இந்த ஆக்சலரேஷன் தான் வேணும். ஸோ நம்ம எல்லா டேர்ம்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். QE by m is equal to a ஆக்சலரேஷன் கிடச்சிருச்சு. இப்போ கியூட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 570 நியூட்டன் per coulomb அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. கியூட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? கியூட வேல்யூ கொடுக்கலனாலும் எலக்ட்ரானுடைய சார்ஜ் நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் 1.6 into 10 power minus 19. அண்ட் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 9.11 into 10 power minus 31. ஸோ நம்மளுக்கு கியூ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆக்சலரேஷன் A is equal to கியூட வேல்யூ நான் என்னன்னு சொன்னேன்? எலக்ட்ரானுக்கு சார்ஜ் எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். 1.6 into 10 power minus 19. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 570 நியூட்டன் per coulombனு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டூ 570 டிவைடட் பை நம்மளுக்கு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் தெரியும். 9.11 into 10 power minus 31. நம்மளுக்கு 1.6 and 570 மல்டிப்ளை பண்ணால் 912 கிடைக்குது. அது எப்படி மல்டிப்ளை பண்ணி 912 வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். 912 கிடைக்குது. இன்டூ 10 power minus 19 இருக்குது. அண்ட் இந்த -31 வந்து மேலே வந்துச்சுன்னா +31 ஆயிரும். அப்போ இன்டூ 10 power +31 டிவைடட் பை 9.11. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1.6 அண்ட் 570 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? 570 1.6 மல்டிப்ளை பண்ணால் 912 வருது. நான் உங்களுக்கு கிளியராக மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இது எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆன்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு 10 power minus 19 10 power 31 நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணோம்னா 10 power 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 10 power 12 கிடைக்குது. அப்போ 912 into 10 power 12 டிவைடட் பை இங்கே 9.11 இருக்கிறத நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கிறதுனால 912 into 10 power minus 2 எழுதலாம். எப்பவுமே இந்த மாதிரி பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 912 911 அப்ராக்சிமேட்லி 1 டைம்ஸ் தான் போகும். ஆனால் உங்கள் புக்கில் 1.001 கொடுத்துருக்கிறதுனால அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 1.001 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற -2 வந்து மேலே போச்சுன்னா +2 ஆயிரும். அப்போ 10 power 12 இன்டூ மேலே ஒரு 10 power 2 போயிருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 1.001 into 10 power 14. நம்மளுக்கு கொஸ்டின் எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ m is power -2.